Hi, hello, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலையில தினமுமே 4 ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு தான் இந்த ஆர்ஜித சேவாக்கள் நடக்கும். கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவா, இந்த 4 ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்கும் உரிய தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ஒவ்வொரு மாதமுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்கான தரிசன டிக்கெட்டுகள் டிடிடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அப்போது நீங்கள் சேவாவை திருமலையில் போய் நேரடியாக பார்க்க முடியாது. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளை புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேவாவை திருமலையில் போய் நேரடியாக பார்க்க முடியும். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணால் சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கும் நாம் இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்டுகள் அவசியம் கிடையாது. அவங்கள தரிசனத்திற்காக நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்கள் 4 ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவாவோ அல்லது ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம், பவித்ரோத்சவம், புஷ்பயாகம், வசந்தோத்சவம் இது போன்ற ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா சேவா பார்த்த நாளில் இருந்து மறுபடியும் 180 நாட்களுக்கு பிறகு தான் அதே மொபைல் நம்பரை லாகினை பயன்படுத்தி நீங்கள் வேறு ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், ஆதார் கார்டு நம்பர், மெயில் ஐடி இந்த 3ஐயுமே அடுத்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா பற்றிய முழுமையான தகவல்களை இப்போ பார்க்கலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா முதல்ல சேவாவை அட்டன் பண்ணணும். அதற்கப்புறம் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். இதுதான் ஆக்சுவல் டிடிடி ரூல். இந்த சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 2 மணி. சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம் மதியம் 3 மணி. ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணணும். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். இந்த வைபோத்சவ மண்டபம் எங்கே இருக்குது என்பதையுமே நான் இந்த வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்க்கும்போது அந்த இடமும் நீங்கள் பார்க்கலாம். இந்த வைபோத்சவ மண்டபம் ராம்பகிஷா கெஸ்ட் ஹவுஸை ஒட்டி தான் இருக்குது. வைபோத்சவ மண்டபத்தில் நம்முடைய தரிசன டிக்கெட்டோடு மதியம் 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சேவாவிற்காக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வைபோத்சவ மண்டபத்திற்கு நீங்கள் போகக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், லக்கேஜஸ் எல்லாமே உங்களோடு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வைபோத்சவ மண்டபம் பார்க்குறதுக்கு ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி தான் இருக்கும். இந்த வைபோத்சவ மண்டபத்திற்குள்ள பிரம்மோத்சவம் சமயத்தில் மலையப்ப சுவாமி வரக்கூடிய எல்லா வாகனங்களுமே ஒரு கிளாஸ் கேபின்குள்ளே வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்டபத்திற்கு உள்ள சென்டரில் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ் மேலே தான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி வந்து உட்காருவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மழை நேரத்தில் சஹஸ்ரதீப அலங்கார சேவா கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். மழை நேரங்களில் மட்டும்தான் சஹஸ்ரதீப அலங்கார சேவா இந்த மண்டபத்திற்குள்ளே நடக்கும். மற்ற நாட்களில் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சஹஸ்ரதீப அலங்கார சேவா மண்டபத்தில் தான் சேவா நடக்கும். மலையப்ப சுவாமி வந்து உட்காரக்கூடிய அந்த ஸ்டேஜை பார்த்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடில் ஜென்ஸை உட்கார வைப்பாங்க, ரைட் சைடில் லேடிஸை உட்கார வைப்பாங்க. சென்டரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி வர்றதுக்கு பாதை விட்டுட்டு 2 சைட்லேயுமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸை உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்கள் லேட்டாக வந்தாலுமே பரவாயில்லை, 2:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்தாலுமே பரவாயில்லை. அந்த ஹாலில் எங்கேருந்து உட்கார்ந்து பார்த்தாலுமே இந்த சேவாவை நம்ம அழகாக பார்க்க முடியும். சரியாக 2:45 மணி போல் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி இந்த வைபோத்சவ மண்டபத்திற்கு உள்ளே வந்து ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்துருவாங்க. ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்த உடனே இம்மீடியட்டாக ஸ்க்ரீன் போட்டுடுவாங்க.
இந்த மீன் டைமில் மலையப்ப சுவாமி வர்றதுக்காக நடுவில் கேப் விட்டிருந்த இடத்துலையுமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து கவர் பண்ணி உட்கார்ந்துருவாங்க. மலையப்ப சுவாமிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3-4 அர்ச்சகர்கள் நின்றுட்டுருப்பாங்க. ஆரத்தியெல்லாம் அவங்க காமிப்பாங்க. மலையப்ப சுவாமிக்கு ரைட் சைடில் தான் ஜென்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இங்கே அர்ச்சகர்கள் நிற்கக்கூடிய காரணத்தினால ஜென்ஸுக்கு மலையப்ப சுவாமியினுடைய தரிசனம் சரியாக இருக்காது. அதனால் மேக்சிமம் ஜென்ஸ் தான் அந்த சென்டரில் விட்டிருந்த பாதையில் வந்து கவர் பண்ணி உட்கார்ந்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சைடில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு மலையப்ப சுவாமி சரியாக தெரிய மாட்டார் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் வந்து இமீடியட்டாக ஃபில் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். வயசானவங்க அல்லது நீ பெயின் இருக்கக்கூடியவங்க கீழே உட்கார்ந்து தரிசனம் பார்க்க முடியாதுன்னா மலையப்ப சுவாமி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சேஷர தீப அலங்கார மண்டபம் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு 1/2 அடியிலிருந்து 3/4 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அங்கே உட்கார்ந்து கூட நீங்கள் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி வைபோத்சவ மண்டபத்திற்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் தங்க பல்லக்கில் வருவாங்க. தங்க பல்லக்கில் வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்த பிறகு இமீடியட்டாக ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் 2 தாயார்களுமே தங்க பல்லக்கிலேயே இருப்பாங்க. மலையப்ப சுவாமி மட்டும் நமக்கு கருட வாகனத்தில் காட்சி கொடுப்பார். அதற்கப்புறம் வெள்ளித்தட்டில் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே ஸ்க்ரீன் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் டைம் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்போ தாயார்கள் தங்க பல்லக்கிலேயே இருப்பாங்க. மலையப்ப சுவாமி ஹனுமந்த வாகனத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். அப்போவும் ஒரு முறை வெள்ளித்தட்டில் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. ஆரத்தி காட்டி முடித்த உடனே ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3வது முறை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறப்போவும் தாயார்கள் தங்க பல்லக்கிலேயே இருப்பாங்க. மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனத்தில் நமக்கு தரிசனம் கொடுப்பார். கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. கற்பூர ஆரத்தி காட்டி முடித்த உடனே ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4வது முறை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணக்கூடிய சமயத்தில் வைபோத்சவ மண்டபத்திற்குள்ளே வர்றப்போ எப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி தங்க பல்லக்கில் வந்தாங்களோ அதே போல் நமக்கு காட்சி கொடுப்பாங்க. ஒரு முறை கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. கற்பூர ஆரத்தி காட்டி முடித்த உடனே இந்த ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா கம்ப்ளீட் ஆகிடும். எக்ஸாக்டாக 3 மணிக்கு சேவா ஸ்டார்ட் ஆகும். 3:10 சேவா கம்ப்ளீட் ஆகிடும். சேவா கம்ப்ளீட் ஆனதுமே சேவா அட்டன் பண்ண எல்லாரையுமே க்யூவில் நிற்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு லேடிஸ் நிற்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி ஜென்ஸ் க்யூவில் நிற்பாங்க. எல்லாருக்குமே தீர்த்தம் சடாரி கொடுப்பாங்க. நம்ம அப்படியே சேவா பார்த்து முடித்த உடனே நேரடியாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம் என்ட்ரன்ஸுக்கு போகணும். சுபதம் என்ட்ரன்ஸ் க்யூவில் ஜாயின் பண்ணுறப்போ லக்கேஜஸ், மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இதை எல்லாமே நீங்கள் சுபதம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே ஒரு லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே உங்களுடைய ஆர்ஜித பிரம்மோத்சவம் தரிசன டிக்கெட்டை காட்டி உங்களுடைய லக்கேஜஸ், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம். தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு இதே இடத்துல தான் மறுபடியும் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வாங்கிக்கணும். சுபதம் என்ட்ரன்ஸ் வாசல்லையே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல் இருப்பாங்க. அவங்க ஒரு முறை நம்முடைய தரிசன டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. க்யூவில் என்டர் ஆனதுமே டிடிடி அஃபிஷியல்ஸ் பெஞ்சில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க நம்முடைய தரிசன டிக்கெட்டுகளை செக் பண்ணிப்பாங்க. அதற்கப்புறம் பர்சனல் செக்கிங்கும் பேக் செக்கிங்கும் இருக்கும். அது முடித்த உடனே இமீடியட்டாக ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் நம்முடைய தரிசன டிக்கெட்டை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதற்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் வழியாக க்யூவில் போய் ஜாயின் பண்ண உடனே மறுபடியும் ஒரு பர்சனல் ஸ்கேனிங்கும் லக்கேஜ் ஸ்கேனிங்கும் வரும். அது முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணுவோம். அதற்கப்புறம் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது மேக்சிமம் 1 மணி நேரத்திற்குள்ளே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 3/4 மணி நேரத்தில் கூட சில நாட்களில் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். தரிசனம் பார்த்து முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய ஆர்ஜித பிரம்மோத்சவம் தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்டுவுக்கு 50 ரூபாய் கொடுக்கணும். பெரிய லட்டு தேவைப்பட்டால் ஒரு லட்டுவுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும்.